அனைவருக்கும் வணக்கம். கதை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வேலை பளு காரணமாக என்னால் கதை போட முடியலை. நீ தொடர்ந்து போடணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி ஜெயமோகன் அவர்களுடைய மலர் துளி அப்படின்ற ஒரு புத்தகத்துலேருந்து ஒரு சிறு பகுதியை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த கதையில் முக்கியமான 2 கதாபாத்திரம் யார் அப்படின்னா கேசவன், அப்பு. கேசவன் அப்படின்றது யார் அப்படின்னா ஒரு பெரிய யானை. அந்த யானையை பார்த்துக்கிற பொறுப்பு யாரோடது அப்படின்னா அப்பு. அதாவது அப்புவுக்கு யாருமே கிடையாது, அம்மா அப்பா யாருமே கிடையாது. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த யானையை வளர்க்குறாரு தெரியுமா, வச்சுருக்கவங்க ஓனர். அவங்கக்கிட்ட என்ன செய்கிறான் அப்படின்னா இந்த அப்பு சின்ன வயசுல சேர்ந்துட்டான். ஒரு பேர் ஆசான். சரியா, சின்ன வயசுல சேரும்போது இந்த கேசவனும் அப்போதான் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காரு. சரியா, ரெண்டுமே என்ன அப்படின்னா 2 பேருமே ஒரே சமயத்தில் வளர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ அப்பு ஒரு இளைஞன் ஆகிட்டான். ஆசானுக்கு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசானுக்கு அவரோட ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது. அவள் பேர் சந்திரி. சரியா, அந்த பொண்ணு ரொம்ப துருன்னு ரொம்ப ஒரு வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. இந்த ஆசான் எப்படி ஆள் அப்படின்னா, அன்னன்னைக்கு எவ்வளோ வரவு வந்தாலும் அந்த காசை ஃபுல்லாக குடித்து செலவழிக்கிற ஆள். சரியா, எவ்வளோ கையில் கிடைச்சாலும் அந்த காசு அவர் வச்சுருக்க மாட்டார். ஆனால் சந்திரி அதுக்கு அப்படி ஆப்போசிட்டு. என்ன அப்படின்னா, எவ்வளோ சிக்கனமாக அவளால் குடும்பத்தை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறா அப்படின்னா கொண்டுட்டு போகிறான். அவள் சேர்த்து வச்ச காசில் 2 எருமை மாடு என்ன செய்கிறா அப்படின்னா வாங்குகிறான். அதுலேருந்து வர பாலை எடுத்து சொசைட்டியில் கொண்டு போய் கொடுத்து அதை காசாக்கி அதை வீட்டில் கொண்டு சமைச்சு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ஆசான் அப்புறம் இந்த கேசவனுக்கும் கொடுக்கணும். யானைக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறது எல்லோரும் சாப்பிட்டது போக என்ன இருக்கோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த அப்புக்கு. ஏன்னா அப்பு அவங்க வீட்டில் சின்ன வயசுல இருந்திருந்தாலும் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன அப்படின்னா யாருமே இல்லாதவங்க தான். சரி, அந்த மாதிரி தான் அப்புவும் அந்த வீட்டில் இருந்துட்டு வரோம். இந்த சந்திரி எப்படி அப்படின்னா பால்வை கறக்கிறது, சொசைட்டியில் கொண்டு போய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ரைஸ் மில்க்கு போவா. அப்புறம் மாட்டுக்கு ஏதாவது தீனி வேணும்னா அதுக்கு என்ன செய்வா அப்படின்னா காட்டுக்கு போவா. குளத்துல போய் அடிக்கடி ஆற்றுல போய் தண்ணி எடுத்துகிட்டு வர என்னென்ன செய்யணுமோ அவள் ஒரு இடத்துல கூட உட்காந்து யாருமே பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி என்ன அப்படின்னா துருன்னு இருப்பாள். அவள் முகம் அவ்வளோ பெரிய அழகுலாம் சொல்ல முடியாது. ஆனால் அவள் சிரித்தா என்ன செய்யும் அப்படின்னா கன்னத்தில் நல்லா குழி விழும். அப்புறம் ஒரு மூக்குத்தி, ஒரு நீல கலர் மூக்குத்தி என்ன செய்வா அப்படின்னா போட்டிருப்பாள். அதை பார்த்த உடனே அவள் முகம் ஒரு வசீகரமாக இருக்கும். இது யாருக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்புவுக்கு சந்திரிக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் சந்திரி போய் பேசும்போது சந்திரி எப்படி அப்படின்னா சின்ன வயசுலேயே அப்பு இருந்திருந்தாலும் ஆனால் அப்போ முன்ன பின்ன தெரியாத ஆள் மாதிரி தான் என்ன செய்வா அப்படின்னா சந்திரி பேசுவாள். ஏன் அப்படின்னா அந்த ஆசானோட வீடு மிகப்பெரிய வீடாக இருந்தாலுமே அப்பு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டான். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பலாமரம் இருக்குது. அந்த பலாமரத்துக்கு பின்னாடி ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் டோர் மட்டும்தான் இருக்கும். அது உள்ளே என்ன செய்வாங்க அப்படின்னா போனால் வெளியில் என்ன நடக்கு என்ன அது எதுவுமே பார்க்க முடியாது. ஒரே ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வழியை பார்த்தோம் அப்படின்னா கேசவனை கெட்டி தான் போட்டிருப்பாங்க. சரியா, இந்த இவனுக்கு அப்புவுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா கேசவன் மட்டும்தான். கேசவனுக்கும் அப்புனா ரொம்ப பிரியம், அப்புவுக்கும் கேசவன்னா ரொம்ப பிரியம். 2 பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னா விளையாடுவாங்க. அப்புறம் கேசவனும் அப்புக்கிட்ட என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப அன்பாக இருக்கும். ரொம்ப பாசம்னா அப்படின்னா ரொம்ப பாசமாக இருக்கும். ஆசான் மேலே கூட அந்த கேசவன் யானை அந்த அளவுக்கு பெருசாக பற்று இருக்காது. ஆனால் அப்பு பார்த்துக்கிறதுனால அப்பு மேலே தான் என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப பாசமாக இருக்கும். அப்புவுக்கும் மனசு ஏதாவது ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணன்னு தெரியாத சூழ்நிலையில் என்ன செய்வான் அப்படின்னா அந்த கேசவனோட தும்பிக்கை மேலே போயிட்டு படுத்துட்டு அப்படி என்ன செய்வான் அப்படின்னா தன்னோட கஷ்டத்தை எல்லாம் என்னமோ யானைக்கிட்ட சொல்லி ஆறுதல் அடைஞ்ச மாதிரி அவனுக்கே ஒரு அந்த மாதிரி தான் 2 பேருக்கா கறந்து வச்சிருக்க பாலை வாங்குறதற்கு அந்த தெருவுலையே முத்தன் அப்படின்ற ஒரு ஆள் வருவார்.
அதாவது என்ன அப்படின்னா சொசைட்டியில் கொடுக்க பாலை ஃபுல்லாக இவர் வாங்குறதுக்காக சொசைட்டியிலேருந்து நிரந்தரமான ஒரு ஆளாக இவர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. ஆக எல்லா வீட்லேயும் போயிட்டு அந்த முத்தன் என்ன செய்வார் அப்படின்னா பாலை வாங்கிட்டு ஒரு மோட்ரு பைக்கில் 2 பக்கமும் கேன் வச்சு தொங்க விடுற மாதிரி அந்த இதெல்லாம் கம்பி வச்சுட்டு அதில் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வாங்கி ஊற்றிட்டு என்ன செய்வார் அப்படின்னா ஒரு அட்டை போட்டு அவங்களுக்கு எழுதி கையில் கொடுத்துருவாரு. ஆனால் சந்திரி வீட்டுக்கு வந்தால் மட்டும் சந்திரிக்கிட்ட ரொம்ப நேரம் வாங்கிட்டு பாலை வாங்கி அதை சிட்டையை எழுதி கொடுத்துட்டு ரொம்ப நேரம் நின்று முத்தன் பேசுவான். இவங்க 2 பேரும் சிரித்து பேசுகிறது என்னவோ அப்புவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அவனால் என்ன செய்ய முடியும்? சந்திரிகிட்ட போய் நீ அப்படி பண்ணாதன்னு சொல்ல முடியாது. சந்திரிக்கு இவன் விரும்புகிறானும் தெரியாது. என்ன பண்ணனே தெரியாமல் தான் இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவங்க 2 பேரும் பேசுகிறது பக்கையில் இவனுக்கு கோபம் கடுமையாக வருது. இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா போயிடுவான். இப்படி தான் ஆசான் ஒரு நாள் என்ன செஞ்சார் அப்படின்னா ஆசான் குடித்தா மட்டும்தான் என்ன செய்வான் அப்படின்னா அப்புவை கூப்பிட்டு உட்காந்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். சில சமயம் என்ன செய்வார் அப்படின்னா குடிச்சிட்டு வந்து கோவத்தில் கையில் என்ன கிடைக்கோ கம்போ என்ன கிடைக்கோ என்ன செய்வார் அப்படின்னா அடிச்சிருவார். சரியா? ஆனால் சில சமயம் என்ன செய்வார் அப்படின்னா கூப்பிட்டு பேசுவார். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புவை கூப்பிட்டு ஒரு நாள் உட்காந்து சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்பு ஒரு நாள் சொல்கிறான், இவ்வளோ குடிக்கீங்களே ஆசான், உங்கள் பொண்ணுக்கு வந்து கழுத்தில் வந்து ஒரு சின்ன தோடு தானே வச்சுருக்கா, கழுத்தில் பாசி தான் போட்டிருக்கா, ஏதாவது ஒன்று நீங்கள் குடிக்காமல் அந்த பொண்ணுக்கு ஏதாவது சேர்த்து வைக்க வேண்டியது தானே அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ ஆசான் சொல்கிறாரு, நான் கல்யாணம் ஆகும்போது என்னோடய மனைவிக்கிட்ட ஒரு 15 பவுனுக்கிட்ட நகை இருந்துச்சு. இப்போ இருக்கிறது ஏதோ 5 பவுனு தான் இருக்காது. அதுக்குன்னு எல்லாம் செலவழிச்சு போச்சு அப்படின்னா எல்லாத்தையும் இவர் குடிச்சே பாதி காலியாக்கிட்டார். அப்போ இருக்க அந்த 5 பவுனை வச்சு யார் கெட்டுறாங்களோ கெட்டிட்டு போகுது. இந்த முத்தன் இருக்கானே, முத்தன் கூட பாரு சொசைட்டியில் ஒரு நிரந்தரமாக ஒரு வேலையில் இருக்கான், மோட்ரு பைக் வச்சுருக்கான். அதுக்கு பெசாடிக்கு இவனை கெட்டி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்கிறாரு ஆசான். இருந்தாலும் மறுபடியும் ஆசான் சொல்கிறாரு, ஆனாலும் அவன் சரியில்லை, அங்கங்கே சில பொம்பளையாள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு வேற சொல்கிறாங்க, அதான் ஒரே யோசனையாக இருக்குது. இன்னும் கீழே தெருவில் வேற ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பொண்ணு கேட்டதை என்ன செய்கிறா அப்படின்னா சொல்கிறாரு. இவனுக்கு அப்பவும் தோணுது, அப்போமாவது உங்கள் பொண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு இவனுக்கு சொல்லலான்னா சொல்ல முடியாது. ஏன்னா இவனுக்கு ஆசான் மேலே அவ்வளோ பயம். சில சமயம் நல்லா பேசுவார், சில சமயம் அடிச்சிடுவார். அதுவும் போக இவன் என்ன உரிமையில் போய் நம்ம கேட்க, அவளுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம்? நம்ம இந்த வீட்டில் யாருமே இல்லாத ஒரு அனாதையாக வந்தோம். இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு தாங்கன்னு சொன்னால் அவர் கேட்பாரா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே கேட்காம போயிட்டான். அதே மாதிரி இந்த ஆசானுக்கும் என்ன அப்படின்னா டெய்லி சாப்பிடும்போது ஏதாவது மீன் வச்சு தான் என்ன செய்யணும் அப்படின்னா சாப்பிடணும். அப்படி இல்லையா அவரால் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. சந்திரியை பிடிச்சி இன்றைக்கி மீன் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பார். இந்த சந்திரியும் அப்புவை நேராக பார்த்துலாம் பேச மாட்டா, ஏதோ தெரியாத ஆள் அப்படின்ற மாதிரி தான். எங்கே உங்கள் ஆசானை எங்கே, இல்லைன்னா அப்பாவை எங்கே போனார், இன்னும் வீட்டுக்கு வரலையா, இல்லை எங்கேயும் குடிச்சிட்டு விழுந்திருக்காரா அப்படி இப்படின்ட்டு இதைத்தான் அதுவும் மூஞ்சிக்கு நேரம் கூட பார்த்து பேச மாட்டாள். இந்த மாதிரி தான் அவங்களோட உறவு வந்து போய்கிட்டு இருக்கு. இவனுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இதில் இந்த கேசவனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேசவனை திருவிழா எங்கேயாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த திருவிழாவில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நைட்டு ஃபுல்லாக இருந்து அந்த வான வேடிக்கை அங்கே வர பசங்களுக்கெல்லாம் இந்த யானையை காமிக்கிறதுக்காக வாடகைக்கு என்ன செய்வார் அப்படி காலையில் என்ன செய்வார் அப்படின்னா பத்திரமா ஊர் கூட்டிகிட்டு வருவார். அப்போ அந்த பார்த்துக்கிற சமயத்தில் இந்த ஆசான் என்ன செய்வார் அப்படின்னா காசை வந்து ஒரு 10 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ என்ன செய்வார் அப்படின்னா அப்புக்கிட்ட கொடுத்துட்டு வருவார். அதை வச்சு தான் அப்பு தன்னோட சாப்பாட்டையும் பார்க்கணும், யானைக்கும் பார்க்கணும், பார்த்துட்டு மிச்சம் இருக்கிறது என்ன செய்வார் அப்படின்னா அப்படியே வரும்போது ஊருக்கு கூட்டிகிட்டு வருவார். இந்த மாதிரி தான் என்ன செய்ய அப்படின்னா ஒரு நாள் ஒரு சமயம் திருவிழாவுக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா ஆசான் இந்த யானையை வாடகைக்கு விடுறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த திருவிழாவில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பேசின பணத்துக்கு மேலேயே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆசானுக்கு அதிகமாகவே காசு கொடுத்துருக்காங்க. இது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா அன்னைய பொழுது அந்த அப்புக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா ஆசான் எப்பவும் கொடுக்குற அமௌண்ட்டை விட என்ன செய்கிறார் அப்படின்னா 300 ரூபாய் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா அதிகமாக காசு வாங்கியிருக்காரு. அதனால தான் நம்ம ஆசான் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு காசு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு கடைசி திருவிழா எல்லாம் முடிய போகிற சமயத்தில் இவனுக்கு வேறு வயிறு பசி தாங்க முடியலை. சரி எங்கேயாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கடையும் இல்லை. கடையில் என்ன அப்படின்னா ஒரே ஒரு கடையில் சாப்பிட்றதுக்கு 3 தோசை இருந்துச்சு.
ஏன்னா ரொம்ப லேட் நைட் ஆகிட்டுனா ஒரு கடையிலையும் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 இட்லியை 3 தோசையை சாப்பிட்டுட்டு அவன் வரும்போது சுற்றி சுற்றி கடையாக பார்க்கான். கடையில் ஃபுல்லாக ஒரு வளையல், அப்புறம் பாசி, கம்மல் அந்த மாதிரி இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஆசை. இதை வந்து நம்ம சந்திரிக்கு வாங்கிட்டு போனால் என்ன அப்படின்னு நினைக்கும்போது, சந்திரி இதெல்லாம் நம்ம கொடுத்தா வாங்கிப்பாளா முதல்ல அப்படின்னு யோசிக்கான். அப்புறமே இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறான் அப்படின்னா போனவன் திரும்ப வந்துட்டான். மறுபடியும் ஆசான் கொடுத்த காசையெல்லாம் பாதி செலவு பண்ணிவிட்டு மீதி அப்படியே பையில் வச்சிருக்கும்போது இதை கட்டாயம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சந்திரிக்கு வளையல் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே போயிட்டு பார்க்க கடையெல்லாம் மூடிட்டாங்க. அப்போது ஒரே ஒரு பாட்டி மட்டும் கடைசியாக எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கெட்டி வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் போயிட்டு எனக்கு நீங்கள் வந்து ஒரு வளையல் கட்டாயம் வேணும் அப்படின்னா என்னப்பா கடையை மூடிய போது இப்போ போல் வந்து கேட்க இல்லை எனக்கு வந்து வளையல் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அவள் ஒரு நீல கலரில் ஒரு மூக்குத்தி போட்டிருந்தான். அந்த கலர்லேயே நம்ம வந்து அவளுக்கு வாங்கிட்டு போனால் என்ன, அவள் கைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவள் கேட்க நீல கலர் சொல்கிறான். ஆனால் எல்லா கலர் இருக்கும், மஞ்சள் சகப்பு எல்லாம் இருக்குது. அவனுக்கு எதுவுமே தெரியல. அவனோட பார்வை ஃபுல்லாக நீல கலரில் தான் இருக்குது. சரி நீல கலர் வளையல் எடுத்து கொடுத்தோன்னே அளவு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்னோட கை வளையலை விட 1 இன்ச்சு கம்மியாக கொடுங்க அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு அவன் வந்து சந்திரியை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாப்பா உனக்கு கட்டிக்க போகிறவளா அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். தங்கச்சியா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, கட்டிக்க போகிறவளா அப்படின்னு சொல்லும்போது அவன் சிரிக்கும்போது சரிப்பா உனக்கு இந்த மாதிரி வளையெல்லாம் வாங்கி கொடுக்குறது அதுக்கு அவளுக்கு தெரியுமா அப்படின்னு. இல்லை பாட்டி இதை போய் நான் கொடுத்தாலும் அவள் வாங்குறாளா இல்லையா அதுவே எனக்கு தெரியலை, நானே பயந்து தான் வாங்க போகிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி வளையலை வாங்கி கொடுக்குற பொண்ணுங்க பையனை எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யற அப்படின்னா வளையெல்லாம் வாங்கி அவள் கையில் இப்படி வச்சு அவனோட கையில் அப்படி சுற்றி அந்த பேப்பரோட கையில் வச்சுருக்கும் போது அங்கேருந்து கேசன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா டப்புன்னு அந்த வளையல் வந்து பிடுங்கிட்டான். இவனுக்கு வந்து பயம், ஐயோ நீ என்னமோ செஞ்சிடாத, நான் இது சந்திரிக்காக வாங்கியிருக்கேன், உனக்கே தெரியும் சந்திரியை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேசவன் இதுதான் ஏற்கனவே 2 பேரும் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு விளையாடுற மூடு வந்துட்டதுனால அந்த வளையலை வாங்கி இந்த சைடு அந்த சைடு அப்படி இப்படின்னு நினைச்சிரு அப்படின்னா சுற்றி சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து கோவம் வருது. இருந்தாலும் எவ்வளோ கோவம் வந்தாலும் கேசவன் மேலே என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா அப்பு காமிக்கவே மாட்டான். ஏன்னா கேசவன்னா அப்புக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரி எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ உடச்சிட்ட, இனிமேல் அவ்வளோதான், என்னால் இனி வாங்குறதுக்கும் காசு இல்லை, உனக்கு இது தானே விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா அமைதியாக இருக்கும்போது அந்த கேசவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த உடையாமல் இருக்க அந்த வளையலை தூக்கி பிரித்து பார்க்கும்போது ஒன்று கூட உடையலை. அப்போ அவனுக்கு ஆச்சரியம், சரி வா நம்ம போவோம், இதையே வாங்குவாளா வாங்க மாட்டாளா என்ன செய்வா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரும்போது தான் சடனாக அவள் வந்து என்ன செய்கிறா அப்படின்னா ஊருக்கு வந்துட்டான். ஊருக்கு வந்தோடனே இறங்கின உடனே அவனுக்கு பார்க்குறது யார் அப்படின்னா சந்திரியை தான் பார்க்கான். சந்திரியை பார்த்துட்டு கேசவன் என்ன செய்கிறான் அப்படின்னா சந்திரியை பார்த்த உடனே இவன் கையில் இருந்த வளையலை பிடிங்கி என்ன செய்கிறான் அப்படின்னா சந்திரிகிட்ட கொடுத்துட்டான். சந்திரிக்கு ஒன்றும் புரியலை, வளையல் எனக்கா, யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது நேராக கேசவன் என்ன செஞ்சிச்சு இப்படி தலையை ஆட்டிக்கிட்டே அப்புவை பார்த்த உடனே அப்போ என்ன செஞ்சுட்டு அப்படின்னா சந்திரிக்கு புரிஞ்சிச்சு இந்த வளையலை யார் வாங்கி கொடுத்தேன்னு. ஏன்னா அப்பு வந்து வளையலை அவன் தான் வாங்கினேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவனுக்கு தான் பயமாச்சு. ஆனால் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா சந்திரிக்கு எல்லாமே புரிஞ்சுட்டு வளையலை வந்து அப்பு தான் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன செஞ்சான் அப்படின்னா ஒரு புன் சிரிப்பு வந்து அப்புவை பார்த்து சிரித்தான். அதோட என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் என்ன அப்படின்னா காதல் மலர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கதையை முடிச்சிட்டார். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை தட்டிடுங்க. உங்களை அடுத்த கதையில் பார்க்கேன். பாய்.